ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிஸி மாம் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் எந்த ஃபார்முலேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். அண்ட் ரிப்பீட்டடாக ஆர்கானிக் ஷாம்பூ மேக்கிங் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தனால இன்றைக்கி வீடியோ ஹெர்பல் ஷாம்பூ மேக்கிங் வித் ஃபார்முலேஷன்ஸோட அண்ட் மேக்கிங்கோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்பல் ஷாம்பூ ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 12 டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸோட லீவ்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா வேம்பாலம்பட்டை நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது எலுமிச்சை தோல், இது வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வெட்டி வேறு, அதுக்கப்புறம் ரோஜா இதழ்கள், இது எல்லாமே வந்து நம்ம காய வச்சு எடுத்திருக்கோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சது. ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நான் 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். 200 ml தண்ணிங்கிறது 50 ml-ஆக சுருங்குற வரையும் இதை நல்லா நான் பாயில் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதிலிருந்து வர எக்ஸ்ட்ராக்ட்ஸை தான் நம்ம ஷாம்பூக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கூட வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற ஃபார்முலேஷன் வந்து எக்ஸாக்டாக 50 ml ஷாம்பூ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் தண்ணி அதிகமாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ நான் எடுத்த ஹெர்ப்ஸையும் நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். நான் 50 கிராம் ஷாம்பூ பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமான அளவு வேணும் அப்படின்னா இதோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. ஸோ இப்போ இந்த பீக்கரில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது வந்து கிளிசரின் வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 9 to 10 கிராம்ஸ் வந்து நீங்கள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிசரினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் எல்லாமே கொடுக்குறனால நம்ம இதில் வந்து கிளிசரின் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அண்ட் அது கூட ஜாந்தம் கம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாந்தம் கம் வந்து நேச்சுரலி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு கம். ஸோ அதனால் இது நீங்கள் தாராளமாக வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுலலாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வந்து டிசால்வ் ஆயிடணும். ஸோ கிளிசரினில் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வடிகட்டினதுக்கப்புறமா இது வந்து ஆறவும் செஞ்சிடணும். ரொம்ப வந்து சூடாக இருக்கிற நேரம் நீங்கள் வடிகட்ட வேண்டாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கோகோ குளுக்கோசைட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சர்ஃபாக்டன்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை ஷாம்பூக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த கோகோ குளுக்கோசைட் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம 10 to 12 கிராம்ஸ் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பார்ட். இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டும் அந்த கோகோ குளுக்கோசைடும் ஒரு பீக்கரில் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து தனியாக ஒரு பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பீக்கரில் வந்து பார்ட் பி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து ஜாந்தம் கம் அண்ட் ஆல்சோ கிளிசரின், இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ இந்த ஷாம்புக்கு தேவையான அளவு சிட்ரிக் ஆசிட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா pH வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, ஹேர் கேராக இருந்தாலும் சரி, pH வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ட்ராப்பர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா pH வந்து ரொம்பவும் குறையக்கூடாது, ரொம்பவும் கூடிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து ட்ராப்பர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போது இது கம்ப்ளீட்டாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கெட்டியாயிடும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். ஸோ இந்த ஷாம்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அளவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா 0.5 ml ஆஃப் ஜெராமல் ப்ளஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணலை. நார்மலாக அந்த ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸில் நமக்கு என்ன கலர் கிடச்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஷாம்பூ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததான் நான் இப்போ pH வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். யூஸ்வலாக ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்பெஷலி ஷாம்பூஸ்லலாம் வந்து எவ்வளோ pH இருக்கணும் அப்படின்னா 4.5லேருந்து 5.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிறது நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஜஸ்ட்டு ஷாம்பூ வந்து விட்டுட்டு பார்க்குறேன். இதை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு வீடியோவுக்கு இந்த மாதிரி தெரியுது டார்க்காக. நான் ஒன்ஸ் அகெயின் வந்து பிஹெச் மீட்டர்லேயும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ 5.5க்குள்ளே நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கிற ஃபார்முலேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஹேருக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலேஷன் சார்ட் நான் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்லைட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ 5.5 இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரையுமே வச்சு இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால இது கெட்டு போகாது. ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸை ஒரு பிஸ்னஸாக நான் எடுத்து பண்ணணும், ஷாம்பூ மேக்கிங்கை இன்னும் டீட்டெயில்டாக படிக்கணும், இன்னும் வேறு கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிஸி மாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.